வறட்சியால் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள மக்கள் பெரும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளனர். யாழ்ப்பாண மாவட்டத்தில் என்றுமில்லாதவாறு வறட்சி நிலவுவதால் சுமார் 42,000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இதேவேளை வடக்கு மாகாணத்தில் சுமார் 80,000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கிறது. வடக்கு மாகாணத்தில் பெரும்பாலான குடும்பங்கள் வருடம் முழுவதும் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதனையே வாழ்வாதாரமாக கொண்டுள்ளனர். வறட்சியால் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் கடுமையாக நிலவும் வெப்பத்தால் மக்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். கடலில் மிதக்கும் யாழ்ப்பாண தீவுகளில் குடிநீருக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக அமுது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகிறார். குடிக்கிற தண்ணிக்கு நாங்க உப்பு தண்ணியா நாங்க பாய்க்கிறாங்க. கரைக்கடை தான் போய் எடுத்து வந்தாலும் உப்பு தண்ணி தான். மண்டித்தீவு, வேலணை, நெடுந்தீவு, ஊர்காவல்துறை போன்ற பிரதேசங்களில் பணம் செலுத்தியே குடிநீரை பெற்றுக் கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. குடிக்க தண்ணி இல்ல, வந்தாலும் ஒரு அடி மண்டி தண்ணியும் அதுவும் இதுவும் தான் வெளியிடத்துல இருந்து வந்த நாட்களுக்கு தண்ணி கொண்டுக்கும் செய்ய இல்லாம இருக்குது. இப்ப அங்க போய் எடுக்கிறோம், நாங்க தூர கடற்கரையில போய் எடுக்கிறோம்னாங்க அதுவும் ஒரு உப்பு தண்ணியா போச்சு. வறட்சியால் செழிப்பிழந்து காய்ந்து கருகி போயிருக்கும் மண்டித்தீவு பகுதியில் பார்க்கும் இடமெங்கும் தண்ணீருக்கு காத்திருக்கும் மக்களையே காண முடிகிறது. எங்களுக்கு வார தண்ணி காணாது, எங்களுக்கு போய் தண்ணி காணாது. சில வார தண்ணி 2 கேன் 3 கேன் தண்ணி தான் வருது. நாங்க இவ்வளவு சனம் இருக்கிறதுல 2 கேன் 3 தண்ணி வந்து எங்களுக்கு காணாது. தமது பிரதேசத்திற்கு நீர் விநியோகத்திற்கான குழாய்கள் பொருத்தப்பட்ட நிலையிலும் நீர் விநியோகம் இடம்பெறவில்லை என்றும் மண்டித்தீவு பிரதேச மக்கள் கூறுகின்றனர். தண்ணி போதாது, சரியா போதாம இப்ப 3 நாளா துப்புரவா தண்ணி இல்ல. 20 லிட்டர் தண்ணிகளும் சில பேருக்கு கிடைக்காம இருக்கிறது. இப்ப பவுசர்ல வந்து காசுக்கு தான் எடுத்து நிக்கிறோம். இங்காலமா 60 ரூபாய்க்கு 3 கேன் எடுத்துட்டு தான் இருக்கிறோம். வறட்சியினால் ஏற்பட்டுள்ள நீர் தட்டுப்பாட்டை தீர்க்க சம்பந்தப்பட்டவர்கள் உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர் மண்டித்தீவு மக்கள். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி.